இருக்குங்க. நம்ம வந்து நீர்வளத்துறை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு நீரின்றி அமையாது உலகுன்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளை முதல்ல இணைக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில் இருக்கோம். இங்கே இருக்கின்ற நம்மளுடைய கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சீரமைக்கப்பட்டு இப்போ வெளிநாடுலலாம் இருக்கிற மாதிரி வெனிஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த ஒரு அது நதியாக இருந்தது, இன்னைக்கு கூவம் மாறிடுச்சு. அதை மீண்டும் அதை புதுப்பிக்கணும். இது போன்ற கருத்துகள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து சென்னை மகாபலிபுரம் மற்றும் பாண்டி வரைக்கும் க்ரூஸ், அதாவது போட்டு அந்த ஷிப்பு மாதிரி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம். அதெல்லாம் வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி மெட்ரோ வாட்டரில் மெட்ரோ அதுவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்தால் நல்ல விஷயமா இருக்கும். பட் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் வரணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதியில் பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விருதுகிரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதனால் அது ஒரு சுற்றுலாத்துறையாக அறிவிக்க வேண்டும் என்பதும், அங்கே இருக்கிற தெப்பக்குளத்தில் படகுகள் விட வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீர், இன்றைக்கெல்லாம் பார்த்தா 100 அடி 200 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடையாது நிலத்தடியில். ஸோ அந்த நிலத்தடி நீரை வந்து உறுதி செய்வதற்கு எல்லா இடத்துலையுமே ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த நீர் தேக்கம் செய்யும்போது தான் நிலத்தடியில் நீர் வந்து நிச்சயம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கும் தொழில்களுக்கும் விவசாயத்திற்கும் அதன் மூலம் நம்மளால் வந்து தண்ணீரை வந்து கொண்டு வர முடியும். எனவே நிச்சயமாக தூர்வாரப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கி டேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தூர்வாரியே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடமும் தூர்வாரி வருகின்ற மழைக்காலத்திற்குள்ள எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு நிச்சயமாக இந்த ஆட்சி எல்லா விதத்திலும் இப்போ இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், என்னுடைய தொகுதியான புலியூர், பவழங்குடி, கட்டியநல்லூர் போன்ற ஊராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பாக பணிகளை செய்து தரணும் என்றும், சிந்தலூர் ஏரியை ஆழப்படுத்தி தர வேண்டும் என்பது போன்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த டவுனில் இருக்கிற குப்பைகள்லாம் கொண்டு போய் அந்த ஆற்றுல கொட்டுறாங்க. நிலத்தடி நீர் மாசோடு இல்லாமல் மணிமுத்தாறுமே முழுவதுமாக மாசு அடைகின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி குப்பை கூலங்களை அகற்றி அந்த மணிமுத்தாரை எல்லா விதத்துலேயுமே வந்து பாதுகாத்து கரைகளை பலப்படுத்தி அந்த நதிகளை வந்து நிச்சயம் வந்து ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் சரி செய்தாலே நிச்சயம் நம்மளுடைய நீர் தேவையை நாம் வந்து நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த நீர்வளத்துறை, சுற்றுலா மற்றும் ஊரகத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து வெளிநாடுகளுக்கு இணையாக நாமும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறணும் அப்படின்றதான் இன்றைக்கி என்னுடைய கருத்து. இன்றைக்கி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால எனக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு நான் துறை சார்ந்து உணவுத்துறை சார்ந்த மானிய கோரிக்கையில் நாளைக்கு பேச இருக்கிறேன். நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமும் வருகிறது. ஸோ நாளைக்கு என்னுடைய உரையை நான் ஆற்ற இருக்கிறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்குன்னா கேளுங்க. ஆமாங்க, ஆமாம், இன்றைக்கி எல்லா எம்எல்ஏஸ்க்கு வந்து வாகனம் அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம வரவேற்போம், எடுத்தவுடனே நம்ம வந்து தப்பாக சொல்ல வேண்டாம். அவர் வந்து ஒரு பெரிய மனசோட இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது ஃபஸ்ட் டைம் எந்த சிஎம்மும் பண்ணாதது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்குது. ஏன்னா மாத செலவு இருக்குது, வருஷ செலவு, வாகன செலவு. ஆனால் என்னோட மைண்டில் என்ன தோணுதுன்றது நான் சொல்கிறேன். கேப்டன் எப்படி திங்க் பண்ணுவாரோ அப்படி தான் நானும் திங்க் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே வர்றவங்களுக்கு ஒரு 90% வந்து எல்லாருக்குமே வண்டி இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. புதிதாக வந்த தாவேக்கா இது போன்ற ஒரு தாவேக்கால நிறைய பேருக்கு இல்லை, அது தெரியுது. ஒரு சிலருக்கு இல்லை. பட் இதனால் வந்து ஒரு 150 கோடி ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்வர். அதை நம்ம ஒரு பக்கம் வரவேற்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி விவசாயிகள், நான் இப்போ கிராஸ் பண்ணி வர எல்லா விவசாயிகள் நிற்கிறாங்க.
அவங்க சொல்கிறாங்க முழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயிகள், ஏழைகள் உண்மையாக தேவை இருக்கிறதுக்கும் அந்த பணத்தை வந்து ஒதுக்கி முழு கடன் தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். அது ஒட்டுமொத்த விவசாயிகளும் சரி, தமிழக மக்களும் அதை வரவேற்றிருப்பாங்க என்பதை முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதனால் இது போன்ற நம்மளுடைய மக்கள் தேவையே இன்றைக்கி நிறைய இருக்குது. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனை, இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து முதல்வர் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு நெறிமுறையோடு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நேற்று கூட நம்ம சில விஷயம் பார்க்குறோம். ஒரு சின்ன மறியலுக்காக தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க, ஒரு பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட்டாக, இல்லை அவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறார் ஆகாஷ்ன்றவர். ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஒரு கட்சி, பாதிக்கப்பட்டது யாருன்னா ஒரு பொதுமக்கள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் என்றதுனால மட்டும் நம்ம வந்து எடுக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. கட்டுப்பாட்டோடு சமூகத்திற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த போராட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை வந்து கண்டிக்கிறாரு, இந்த இங்கேருந்து போகணும் சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப இளைஞராக தான் தெரிகிறாரு. அப்புறம் அடிச்சிருவேன், அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஓகே, அவர் பெரிய வயசுலேயும் பெரியவராக இருக்கார், அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த இளைஞர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை அடித்தது நிச்சயம் என்னால் ஏற்றுக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நாம் தான் மரியாதை தரணும். அப்படி நம்மளே மரியாதை கொடுக்கலன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகளை வந்து நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்காக அவர் செஞ்சதும் கரெக்டுன்னு நான் சொல்லலை. எந்த கட்சியோ ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் அவர் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. அவரை விட்டுருக்கலாம், ஓகே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்கன்னு. பட் அவர் கோவம் வேறு பக்கம் மாறி இப்போ இன்னைக்கு அந்த பையன்தான் பாதிக்கப்பட்டிருக்கான். 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் கவனத்தில் இந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பற்றி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல் இளைஞர்களும் ஒரு வயசில் பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதித்து அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் மதித்தால்தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை கோர்ட்டு கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த போட்ட சர்க்குலரை வந்து மாணவர் போராட்டத்தை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மத்திய அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் போராட்டம்லாம் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இது தமிழ்நாட்டில் இந்த போட்ட இந்த சர்க்குலர் வந்து மாணவருடைய உரிமையும் போராட்டத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதுதான் இப்போ இல்லை, இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவங்கவுங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறது, அவங்க கருத்து முன்னுரிமை கொடுப்பது, பேசுறது, எல்லாருக்குமே வந்து இங்கே உரிமை உண்டு. அது ஒரு கட்டுப்பாட்டை மீறி, ஒரு வரம்பு மீறி போகும்போது அரசாங்கமும் ஜுடிஷியரியும் காவல்துறையும் அதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அதை ஒரு நெறிமுறையோடு நீங்கள் செய்யும்போது அதை மக்களும் வரவேற்பாங்க, உங்களுக்கும் அதனால் நல்லது நடக்கும், ஒரு நல்ல எதிர்காலமும் வருன்றதான் என் கருத்து. அதிமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு ஆமாங்க. இல்லை, அவங்க வந்து மெயினாக சொல்கிறதே வந்து இன்றைக்கி ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி அப்படின்றத அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதலில் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சின்னு சொன்னவர் கேப்டன் தான். இன்றைக்கி அதை நம்மளுடைய இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை வலியுறுத்தி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம், ₹1 கூட யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், அதில் உறுதியாக இருக்கும், அடிக்கடி அவங்க சொல்கிறதை வரவேற்கிறோம். ஆனாலும் சில பக்கம் இப்பொழுதே
அதுக்கான எல்லாருமே ஊழல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சகோதரர் அண்ணாமலையார் நயினார் நாகேந்திரன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்வர் வந்து அது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஸோ அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும் அனைத்து எம்எல்ஏக்களும் நிச்சயமாக அதுக்கு ஒத்துழைச்சி உண்மையாகவே லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி வந்தால் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவெளியில் எல்லா மக்களிடையும் நான் பேசுவேன். கிரவுண்ட் லெவலில் இந்த ஆட்சியில் 2 விஷயம் பாராட்டக்கூடியது. ஒன்று, லஞ்ச ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது என்பதை வரவேற்கிறேன். இன்னொன்று, கனிம வள கொள்ளையும் பெரிய அளவில் தடுக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் நம்ம வரவேற்கணும். இந்த 3 மாதத்தில் இந்த 2 விஷயமும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்மளால் உணர முடிகிறது. அதனால் நிச்சயமாக அந்த ஒரு நேர்மையான ஆட்சி அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது அட்லீஸ்ட் என்ன ஒரு 3 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. பட் இன்றைக்கி இருக்கின்ற அந்த மாட்டு தீவனமாகட்டும் செலவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த 3 ரூபாவை இன்னும் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இல்லை 10 ரூபாய் வரைக்கும் உயர்த்தியிருந்தால் அந்த பால் வந்து கொள்முதல் செய்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கார் போன்ற ஸ்கீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்காக அதை பண்ணியிருந்தா இன்னும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் என்பதை என்னுடைய கருத்து, தேமுதிகவின் கருத்து. இல்லை இது நேற்றே இங்கே பதிய வச்சுருக்கேன். நேற்று இதே ப்ரெஸ் மீட்டில் இங்கேயே அதை சொல்லியிருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். 19, 10, 20, 2 நாளும் நம்மளுடைய திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வர இருக்கிறார். மொத்தம் 6 சிஎம் வந்து இங்கே கலந்துக்கிறாங்க. அதில் 4 பேர் புதிய முதல்வர்கள், 2 பேர் தான் ஏற்கனவே முதல்வர்களாக இருந்தவங்க. அந்த வகையில் நமக்கு இப்போ வந்து கர்நாடகாவோட தான் இப்போ வந்து காவேரி இஷ்யூ ஆகட்டும், நமது தமிழர்கள் 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டதாகட்டும் மிகப்பெரிய ஒரு மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நமது முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவரிடம் பேசி உறுதியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒரு வேலை வாங்கி தரணும். கவர்மெண்ட்டை ஒரு ஜாப் இனி வந்து இந்த மாதிரி தொடராமல் இருக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணுன்றது என்னுடைய கோரிக்கை, தேமுதிகவின் கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காவேரியிலேருந்து இன்றைக்கு உபரி நீர் தான் இன்றைக்கி இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த உரிமையான தண்ணீர் வந்தால் கடைமடை வரைக்கும் போகும்போது இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு அதனால் பெனிஃபிட் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் கடைமடை வரைக்கும் தண்ணி போகலை. அதனால் நம்ம விவசாயிகள் பெருசாக பாதிச்சிருக்காங்க இந்த வாட்டி. அது மாதிரி நம்மளுடைய குறுவை சம்பா இது வரைக்கும் அவங்க பயிரிட முடியலை. இப்போ வந்து முடிஞ்சு இன்னும் சம்மர் எல்னினோலாம் வந்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நமது முதல்வர் அவர்கள் டி.கே. சிவகுமாரிடமும் நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடமும் இதை வலியுறுத்தி காவேரியில் உரிமை தண்ணீரையும் அந்த காட்டில் வந்து மாடு தேடி போனாங்களா, மரத்தை வெட்ட போனாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து எதுக்கு போனாங்கன்றது தெரியாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. காலுக்கு அதாவது நான் நேற்றே சொன்னேன், முழங்காலுக்கு கீழே தான் சுடணும், அப்படி ஒரு விதி இருக்குது. பட் அவங்க வந்து காலில் போட்டிருந்த செருப்பு டேக் ஒட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. ஸோ இது வந்து செட்டப் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ இது திட்டமிட்ட ஒரு படுகொலையாக தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி.